மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பேருந்து முனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டிஃபன் பத்திரிகையாளர் சாய்கிரண் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு 12 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், இந்தியா தக்க பதிலடி பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. தக்க பதிலடியை இந்தியா கொடுத்துருக்கு. அதுவும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நேம்ல யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு அர்ப்பணிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் அந்த நேமை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதை? மிக சரியா சொன்னீங்க. அந்த பேர்லயே ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதுல அந்த பேர் வச்ச விதத்துல நம்ம எந்த மாதிரி இதுல ஒரு ஆழ்ந்த சோகத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதுலயே நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அது அது ஒரு அதான் நம்ம போன வாட்டியே பேசின மாதிரிதான். அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பாக்குறச்சே ஒரு ஒரு சாதாரண ஒரு தீவிரவாத அட்டாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாம அதை விட ஒரு ரொம்ப தீவிரமா நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது நம்மளுக்கு எப்படி பாதிச்சதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டைம் எடுத்துட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேர் சூட்டி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் 7th நடந்த விஷயங்களை பார்த்து அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு. இது இங்கிலீஷ்ல வாட்டர் ஷெட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அபாரமான செயல் நம்ம செஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். 71க்கு அப்புறம் நம்ம பங்களாதேஷ் உருவான சமயத்துல நம்ம இந்தியன்ஸ் லாகூர் கராச்சி வரைக்கும் போய் ஒரு ஆகாய மூலமாவும் போனாங்க. நம்மளோட மிலிட்ரி ஆர்மியும் போச்சு, நம்மளோட நேவல் சிஸ்டமும் அவங்களோட போர்ட்ஸ்ல போய் பிளாக் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்மளோட 3 முற்படையும் இதுல ஈடுபட்டுச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். வேர் வி கான் இன் டு தி சிட்டிஸ். நம்ம பாலாகோட் அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் உள்ள போயிட்டு நம்ம வந்துட்டோம். பட் இன்னைக்கு அதுவும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கேப்பபிலிட்டிஸே இல்லை, எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப திறமை வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அண்ட் நான் சில போஸ்ட்ல கூட போட்டிருந்தேன், சைனா அவங்களோட கேப்பபிலிட்டிஸை இங்க டெஸ்ட் பண்றதுக்கு தான் பாகிஸ்தானுக்கு அவங்க நிறைய சப்ளை பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்க சைனா பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு வார்ல அவங்க இன்வால்வ்டே இல்லை. அவங்க நிறைய வார் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்களே தவிர. அண்ட் நம்ம இந்தியா சைனா பார்டர்ல சில பல ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தான் பார்த்திருக்கோம். பட் ஃபயரிங் நடந்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். ஸோ அப்படி பாக்குறச்சு அவங்களோட கேப்பபிலிட்டிஸ், அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் பாகிஸ்தான் மூலமாக ஒரு ஒரு டெஸ்டிங், ஆக்சுவல் லைவ் டெஸ்டிங், அதுவும் இந்தியா மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மியோட டெஸ்ட் பண்றதுக்கு தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ May 7th நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அண்ட் நம்ம சைட்ல சில பிளேன்ஸ் தேவர் ஷாட் டவுன் பாகிஸ்தான் சொல்றதை கேட்டோம். ரஃபேல்ஸ் கூட நாங்க ஷூட் பண்ணோம். அது ஒருத்தர் 3ன்றாங்க, ஒருத்தர் 5ன்றாங்க, ஒருத்தர் 6ன்றாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டோம். அண்ட் அப்பதான் சொல்லப்பட்டது எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப திறமை வாய்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். அண்ட் சைனா கூட சைனா ஆக்சுவலா நீங்க சைனீஸ் சோசியல் மீடியா நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், வீபோ அந்த மாதிரி இதுல. ஸோ அங்க நிறைய அவங்க ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி பாருங்க நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா வேலை பண்ணுதுன்னு. இன்னைக்கு அதே டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மள கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத்லாம் ரொம்ப சுலபமா நம்ம ட்ரோன்ஸ் உள்ள போயிட்டு என்ன டேமேஜ் பண்ணுமோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட யூஸ் பண்ணல. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்க்கு பாகிஸ்தானை யோசிக்க வைக்கும். நம்ம அடுத்த வாட்டி இந்த மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா முன்றைய காலங்கள் போல் இந்தியா அது குவைட்டா இருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு சின்னதா ஒரு பயம் காட்டிட்டு நிறுத்திட மாட்டாங்க. அவங்க சொன்னா அந்த செயலை பேச்சை தொடர்ந்து செயல்லையும் அவங்க காட்டுவாங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் இது. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் மிஸ்ரி பேசும்போது என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் இந்த விவகாரத்தை பெருசாக்க பாக்குது,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்தியாவை பத்தி ஐநாவில் மிஸ்இன்ஃபர்மேஷனான தகவலை நிறைய கொடுக்குறாங்க. உலக நாட்டுகளுக்கும் அதிக தவறான தகவலை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா. ஸோ இன்னைக்கு காத்தாலேருந்து நம்ம பார்க்கறச்சே வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம். அண்ட் நிறைய இணையதளத்துல கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு இந்தியா வந்து ஒரு அன்ப்ரொவோக்டா வந்து எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்றாங்க, நம்ம தான் முதல்ல பிளேன்ஸ் விட்டோம், அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, ஸோ அதோட முடிச்சுக்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ரியாக்ட் பண்ணுவோம்னு நம்ம நினைச்சோம், பட் அவங்க பண்ணாம நம்ம எதுக்கு பண்றோம், அதுக்கு தான் வந்து அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றைய ஈவினிங் டயத்துல இருந்து பாகிஸ்தான் பல வேலைகளை செஞ்சிருக்காங்க, பல நகரங்களை வந்து அவங்க குறி வச்சு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அண்ட் எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் பாத்தீங்கன்னா, நம்ம அம்ரித்சர் பொற்கோவிலையும் அவங்க டார்கெட் பண்ணி யூனோ தே வாண்டட் டு கிரியேட் டேமேஜ். அதுல வந்து ஒரு நிறைய சூட்சமமான ஒரு விஷயங்களும் இருக்கு. பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காலிஸ்தான் எலிமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம்ல, லைக் நம்ம இந்திரா காந்தி எபிசோட்ல இருந்து பார்த்திருக்கோம். அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ. ஏன்னா அவங்களுக்கும் நம்மள இந்தியாவை பிடிக்காது, ஸோ காலிஸ்தானுக்கும் இந்தியாவை பிடிக்காதுன்னா அது வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி, அதை வச்சுட்டு அவங்க வந்து நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்கலேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய இணையதளத்துல வந்து ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நிறைய பரவி உள்ளது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிங்கோட பேரை வச்சுட்டு நாங்க வந்து உண்மையான சீக்கியர்களாக இருந்தா நாங்க வந்து பாகிஸ்தானை எதிர்க்க மாட்டோம், உண்மையான சீக்கியர்கள் இந்தியன் ஆர்மியில வந்து பாகிஸ்தானை எதிர்த்து வந்து சண்டை போட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் போடும். பட் நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம சுதந்திரம் வாங்கினதுல இருந்து வந்து சீக்கியர்கள் நம்மளோட முப்படையில வந்து எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வகிச்சிருக்காங்க, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு. அண்ட் நம்ம வந்து மெயினா நம்ம எனிமின்னு கருதுற நாடு வந்து பாகிஸ்தான் தான். ஸோ என்னைக்குமே நம்மளோட சீக்கியர்கள், நம்ம மக்கள் வந்து இந்தியனா தான் இருந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து காலிஸ்தான் நான் பாகிஸ்தானை சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. பட் இவங்க வந்து அந்த நரேட்டிவை வந்து செட் பண்றதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணி, ஸோ நேத்து என்ன அவங்களோட ஐடியானா, அம்ரித்சர் போல நகரங்களில் குருத்வாராக்களை டார்கெட் செய்து அதை வந்து இந்தியாவே ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொல்லுவாங்க, அதாவது தானே வந்து அடிச்சுட்டு பாகிஸ்தான் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம திருப்பி போய் அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி அந்த நரேட்டிவை கிரியேட் பண்றதுக்கு தான். அது வந்து காலிஸ்தானிகள் வந்து அது கைப்பற்றி அவங்க ஆமா இந்தியா தான் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் பிளானா இப்போ இருந்துச்சு. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம், இன்னைக்கு பாகிஸ்தான்ல சில ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகல்காம் தாக்குதலே வந்து இந்தியாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே இந்த மாதிரி பாகிஸ்தான் மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. இல்ல இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. 26/11 அவங்க அப்படித்தானே சொன்னாங்க. முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 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 துக்காராம் ஓம்ப்லேன்ற ஒரு 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 ரொம்ப சீனியர் ஆபீசர் கூட கிடையாது, பட் மும்பை போலீஸ்ல வேலை பண்ற ஒரு 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 ரொம்ப என்ன ஒரு ரொம்ப சீனியர் ஆபீசர் இல்ல, பட் அவர் வந்து அவ்வளவு புல்லட்ஸ உடம்புல வாங்கி அஜ்மல் கசாபை பிடிச்சிருக்கலன்னா, வெளிநாடா இருக்கட்டும் நம்ம உள்ளூர்ல கூட நிறைய பேர் என்ன சொல்ல ஆசைப்பட்டாங்கன்னா, இது வந்து இவங்க எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்க, இல்லட்டா ஒரு ஹிந்து குரூப், அவங்க தேவையில்லாம பாகிஸ்தான் மேல பழிய போடுறதுக்கு, முஸ்லிம்ஸ் மேல பழிய போடுறதுக்கு தான் இது பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் கூட சொன்னாங்க அவங்க கையில வந்து ஏதோ கலர் த்ரெட் எல்லாம் வச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணப்பட்டது. பட் நம்ம அஜ்மல் கசாப் வந்து உயிரோட பிடிக்கலன்னா இட் குட் ஹவ் டர்ன்ட் இன் எனி விச் வே. ஸோ நம்ம 26/11லயே அந்த நரேட்டிவ் செட்டிங் பார்த்துட்டோம். பாகிஸ்தான் அதை தான் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து எவ்வளவுக்குள்ள அவங்க வந்து ரிலீஜியஸ் டிவைட் அவங்க கிரியேட் பண்றாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஆண்டுகளா வந்து அவங்க ஹிந்து முஸ்லிம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹிந்து ஆர் இந்தியா காலிஸ்தான் அப்படி அந்த செப்பரேட் சீக்கியர்களுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு நல்லுறவு இருக்கிறத வந்து பிரிக்கிறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ இதுல வந்து பெருசா புதுசா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. ஸோ அவங்க வந்து இப்படிதான் இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து பாகிஸ்தான்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னா, எப்பயும் போல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தா ஒரு இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய வேறுபாடு வரும். ஒரு அரசியல் நோக்கத்துல வந்து சில பேர் வந்து பிஜேபியை குறை சொல்லுவாங்க, ஆர் பிஜேபி சொல்றத நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு அவங்க எதிர்பார்த்தது வந்து அது அவங்களுக்கே ஆயிடுச்சு.
இன்னைக்கு நீங்க வந்து பாகிஸ்தான் பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க கேக்குறாங்க, நீங்க ரஃபேல ஷூட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஆதாரம் எங்க இருக்கு? எப்படி வந்து நீங்க வந்து இவ்வளவு நல்ல ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அவங்க எப்படி கராச்சி வரைக்கும் வந்துட்டு இஸ்லாமாபாத் வரைக்கும் வந்து அடிச்சுட்டு போறான்? இதுக்கு வந்து நீங்க என்ன பதிலடி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப இமோஷனலா அலறலாம் ஆரம்பிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்ல. அண்ட் சில பேர்லாம் வந்து நாங்க இந்தியாவை கேட்டுக்கொள்கிறோம், இதை வந்து நிறுத்திடுங்க, எங்களால முடியல. ஸோ அவங்க நம்ம நாட்டுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அது அவங்க நாட்டிலேயே நடந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு நேத்து வந்து நம்மளோட சேவியரா இருந்தது நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அது ஆகாஷ் மிசைல்ஸா இருக்கட்டும், S-400 இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஸ்பைடர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 15 நகரத்தை அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாதி 50% அக்யூரசி அவங்களுக்கு இருந்திருந்தா கூட நிறைய சேதம் நடந்திருக்கும். அண்ட் பொற்கோயில்ல நடந்துருச்சுன்னா, ஆஃப்டர் ஆல் நம்ம ஊர்ல வந்து ரிலிஜன் வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். அதுல இமோஷனல்ல வந்து ஒரு ஒரு கலவரம் நடந்திருக்கலாம், நம்ம நாட்டிலேயே பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். இது நம்ம நாட்டுல ஒன்றும் புதுசு இல்லை, எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்பட்டது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஈவினிங் தான் வந்து நம்ம அதிகாரப்பூர்வமா வந்து கவர்மெண்ட் அறிவிச்சுது. அது வரைக்கும் வந்து நிறைய பேர் இன்டர்நேஷனலா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா எதுக்கு இது பண்றாங்க, அவங்க டிஎஸ்கலேட் பண்றதுக்கு பதிலாக அவங்க இன்னும் எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அன்அபிஷியலா நேத்து நைட்டே வந்து நிறைய இடத்துல சைரன்ஸ் இருந்தது. பட் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ட்ரில் சம்மந்தப்பட்டது, ஏன்னா நம்மளுக்கு ட்ரில்லும் நேத்து இருந்தது இல்ல. சோ நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சாங்க. பட் ஆக்சுவலா இது ரியல் சைரன்ஸ் தான் இருந்துச்சு. பட் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா நம்மள பாதுகாத்துட்டாங்க. சோ அதுதான் நம்மளுக்கு நல்லதா போச்சு. அதான் இந்தியா டார்கெட் பண்ணி 9 அந்த டெரரிஸ்ட் குரூப்பினுடைய அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர் அப்படின்னு வந்து செய்திகள் வந்துச்சு. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதிச் சடங்குகள்லாம் வந்து நடந்தது. அதில் ஆர்மி ஆஃபீஸரும் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தீவிரவாதிகளை எப்படி ஊக்குவிக்குது பாருங்க, இது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ். இத்தனை நாள் நாங்கள் வந்து தீவிரவாதிகள்லாம் நாங்கள் வச்சுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த வாதத்தை வைக்கிறாங்க. இது உலக நாடுகள் எப்படி பார்க்கும்? தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இன்னுமே வந்து நாங்கள் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உலக நாடுகள் அப்படியே அமைதி தானே காக்குறாங்க. கரெக்ட் தான். பட் சி எல்லாருமே அமைதி காக்குறாங்கிறத விட சி இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மசூத் அசர், அவர் வந்து ஒரு டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். இந்தியா வந்து நம்ம காந்தஹார் ஹைஜாக்கிங்ல பார்த்திருக்கோம், IC-814 1999, ரைட்? அவர் ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷி முகமது தலைவர் அவரு. ஸோ அவரோட தம்பி வந்து அவரோட ஃபேமிலியில அட்லீஸ்ட் 10 பேர் இறந்திருக்காங்க. அதுல வந்து அவரோட தம்பியும் இருக்காரு, ராஃப் அசர்னு அவர் பேரு. ஸோ இதுல என்ன ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ்னா, இந்த ராஃப் அசர் தான் வந்து இந்த காந்தஹார் அட்டாக்கே வந்து பின்னாடில இருந்து பிளான் பண்ணவர் அவர் தான். ஸோ 99ல அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவரோட அண்ணனை வந்து ஜெயில இருந்து வெளியேற்றுறதுக்காக தான் அவர் ஃபுல்லாத்தையும் பிளான் பண்ணாரு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் காந்தஹார் ஹைஜாக் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும். அதை தவிர்த்து 2002ல ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸ், அதாவது நம்ம காஷ்மீர், நம்ம பாகிஸ்தான் சைடுல வந்து ஒரு ப்ராப்பர் அல்கொய்தா கைண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் நடந்தது 2002ல. ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அவர் பேரு டேனியல் பேர்ல் அப்படின்னு. ஸோ அந்த அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நடக்கிறது வந்து இட் சென்ட் ஷாக் வேவ்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து பிஹெடிங் செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். அது ரொம்ப ரொம்ப நாளா இருந்து அமெரிக்கன்ஸ் வந்து நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணி இல்லைன்னு சொல்லி அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவர் வந்து அவரை கொன்னாங்க. அது பின்புலத்திலும் இவர் தான் இருக்காரு. ஸோ அதனால இந்த ராஃப் அசர் வந்து அமெரிக்கன் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அவரு. ஸோ இது வந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் தெரியும். நான் கூட இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த ஸ்டோரியை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த டேனியல் பேர்லோட ஒய்ஃப் கூட வந்து நான் நிறைய வந்து பகிர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஆரம்பிச்சு, அவங்களும் NGO எல்லாம் ஆரம்பிச்சு இந்த தீவிரவாதத்தினால வர பிரச்சனைகளை பத்தி நிறைய வந்து அவங்க விழிப்புணர்வு எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மூவ்மெண்டாவே இந்த டேனியல் பேர்ல் அவரோட பேர்லயே வந்து இவங்க பேர் மெரியன் பேர்ல் அப்படின்னு பேர் அவரோட ஒய்ஃப். ஸோ இதை பத்தி நான் நிறைய படிச்சு அவங்கள்ட்ட பேசுறச்செல்லாம் தெரியும். இட் பிகேம் எ ஹியூஜ் கேஸ். ஸோ அதனாலே அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இந்த ராஃப் அசர் பத்தியும் தெரியும்.
அந்த மசூத் அசர் பத்தியும் தெரியும். ஸோ இதை வந்து அவங்க கண்டிப்பா வந்து அவங்க வந்து தே வில் நோட் இட் டவுன். ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தானோட தேவை அவ்வளோ பெருசா இல்லை. ஏன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற பெரிய தேவை என்னன்னா இந்த தாலிபானை கண்டெயின் பண்றதுக்கு. ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறச்சே தாலிபானை கண்டெயின் பண்றதுக்கு பாகிஸ்தானோட உதவி தேவைப்பட்டது. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு தேவை இல்லை. இப்போ ஒரே விஷயம் என்னன்னா சைனாவை கண்டெயின் பண்றதுக்காக பாகிஸ்தான் வந்து இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. பட் அப்படி பாகிஸ்தான் அவங்க பேச்சு கேட்கலன்னா அமெரிக்கன்ஸ் டைரக்டா இந்தியாவை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிப்பாங்க. இல்ல ஸோ இப்போ அதுவும் ட்ரம்ப் இருக்கு. ஸோ கிட்ட அவங்களுக்கு ஒரு ரீசெண்டா ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த நிலைமை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ம், சொல்றாரு. அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடும். அதே சமயத்துல பகல்காம் தாக்குதலுக்கு எங்களுடைய கண்டனம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ம். பேலன்ஸ்டான வியூவாவும் அதே சமயத்துல பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் அமைப்பு இருக்கு அப்படிங்கறத அமெரிக்காவால எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுத்து சொல்ல முடியலையே. இல்ல நம்ம ட்ரம்ப் பேசுறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அவங்கள சுத்தி இருக்கிற மத்த ஆபீசர்ஸ் வந்து நிறைய தகவல்கள் இந்தியாவுக்கு சார்பாவே நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் செகண்ட்லி ஐ திங்க் நான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூஸ்வலா வந்து இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கும்? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா உலக நாடுகள் மத்தியில நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இல்ல நம்ம வந்து இவங்களுக்கு ஆன்சர் பண்ணோமா, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணோமா, நம்ம மேல ஏதாவது சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க. இப்ப நம்ம நியூக்ளியர் பாம் டெஸ்டிங், ஐ மீன் ஆட்டம் பாம் டெஸ்டிங் வாஜ்பாய் காலத்துல நம்ம பண்ணப்போ, நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணப்போ நம்மளுக்கு மேல சாங்ஷன்ஸ் வந்துச்சு 1998. ஸோ பட் அன்னைக்கு இருந்த இந்தியா இன்னைக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு சப்போஸ் அமெரிக்காவுக்கே பிரச்சனை, நீ எதுக்குப்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு இந்தியாவை கேள்வி கேட்டா கூட நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாங்க இப்படிதான் பண்ணோம். ஆனா அதே சமயத்துல நம்ம பிரீஃபிங்கும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஎஸ்கா இருக்கட்டும், பிரான்ஸ்கா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், அண்ட் ஈவன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கும் தெரியும், ஓகே இவங்க இவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இப்ப அமெரிக்காவோட நெய்பரிங் கண்ட்ரி இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன நம்ம இவ்வளவு வருஷமா வந்து ஒரு ரிஸ்ட்ரெயின்ட்னு சொல்லப்படுற கொஞ்சம் ஒரு லிமிட்டாவே இருப்போம். நம்ம ரொம்ப வந்து அடிக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு அந்த நோக்கத்திலே இருந்ததுனால பாகிஸ்தானும் என்ன பண்ணாங்க, நம்ம அதை அட்வான்டேஜா எடுத்துட்டாங்க. ஓகே நம்ம எவ்வளவு அடிச்சாலும் வடிவேல் ஜோக்ல சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அந்த மாதிரி யூனோ. ஸோ அதனாலேயே வந்து அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு, பெனிஃபிட்டா போயிடுச்சு. அண்ட் அவங்க ஏதாவது பண்ணி அப்புறம் இந்தியா ஏதாவது பண்ண முயல்றச்சே வந்து உடனே உலக நாடுகள் வந்துட்டு இல்ல நீங்க எல்லாம் சமாதானமா போயிடணும், நீங்க 2 பேரும் நியூக்ளியர் பவர்ஸ், இந்த சப்கான்டினென்ட்ல வந்து நீங்க நல்ல ஒரு வச்சுக்கலன்னா அப்புறம் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம பண்ண விஷயம் ஒரு அடுத்து 20-30 வருஷத்துக்கு பாகிஸ்தானுக்கு வந்து இது மறக்கவே மறக்காது. நம்ம இப்படி திருப்பி நம்ம ஒரு கோட்டை தாண்டி போயிட்டோம்னா இதை விட கடுமையான தாக்குதல் வந்து இந்தியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு. சரி இப்ப பாருங்க, இப்ப யார் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண போறாங்க? சைனா வந்து சண்டை போட போறது இல்லை. சைனா இன்னும் ஒரு 100 பிளேன் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் பாகிஸ்தானோட பைலட்ஸ் தான் போய் ஃபிளை பண்ணி இது பண்ணும். சைனாவோட ஆர்மி வந்து இங்க வந்து சண்டை போடாது. ஆனா அமெரிக்கா வந்து நீங்க ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவர் ப்ராப்பர் பிசினஸ் மேன். இப்ப இந்தியா பாகிஸ்தானா இந்த போர்னால அவங்களுக்கு ஏதாவது எக்கனாமிக் பாதிப்பு இருக்குமா? இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் நிறைய வெப்பன்ஸ் வாங்குவோம், பாகிஸ்தானும் அமெரிக்காட்டையும் நிறைய வெப்பன்ஸ் வாங்குவோம். ஸோ அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் இன்டர்ஃபியர் ஆனோம்னா தேர் ஹேஸ் டு பி அ ரீசன், அதர்வைஸ் இட் டசன்ட் மேட்டர். அவர் ஏதாவது அவர் இஷ்டத்துக்கு வேற சொல்லிட்டு போற இவங்க 1000 ஆண்டுகளா இவங்க சண்டை போட்டிருக்கான்னு வேற இன்னொரு இன்டர்வியூல சொன்னாரு. ஸோ ஹி டசன்ட் ரியலி யூனோ வரி அபவுட் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நிறைய சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும். ட்ரம்ப் மட்டும் பேச்சை வந்து நம்ம பார்க்க கூடாது. அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கட்டும், அவங்களோட டிஃபென்ஸ் அட்வைசர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தை வந்து இன்னும் வளர்த்துட்டே இருக்கக்கூடாது, நாங்க வந்து இந்தியா வந்து ஹேஸ் த ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப், இதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பாகிஸ்தான் தரப்புல பதிலடி தாக்குதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காஷ்மீர் பார்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அதிகாரப்பூர்வமா இறந்திருக்காங்க அப்படிங்கிறத விக்ரம் மிஸ்ரியே இன்னைக்கு சொல்றாரு. கரெக்ட். ஆபரேஷன் சிந்தூர் வந்து தொடரப்போகுது, தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்திய அரசாங்கம் சார்பா சொல்லப்படுறது. இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க அடுத்து?
ஆஹ் நேற்று பாகிஸ்தான் ட்ரை பண்ண மாதிரி திருப்பி அவங்க ட்ரை பண்ணாம இருந்தாங்கன்னா தென் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டீஎஸ்கலேஷன். ம். இல்ல நாங்க திருப்பி, ஏன்னா பாகிஸ்தானோட அரசியலும் நீங்க பார்க்கணும். ஸோ இம்ரான் கான் ஜெயில இருக்காரு. ஆசிம் முனீர் தான் வந்து ஒரு டிஃபேக்டோ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. நவாஸ் ஷெரீஃபோட பிரதர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட, ம். ஷபாஸ் ஷெரீப் இருந்தா கூட, டிஃபேக்டோ பிரைம் மினிஸ்டர்னா ஆசிம் முனீர் தான் வந்து ஒரு அடுத்த முஷரஃப் மாதிரி இருக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆர் ஜியா ஜியா உல் ஹக், ரைட்? பட் அது பண்றதுக்கு அவர் என்ன பண்ணணும்? என்னால வந்து பாகிஸ்தானை காக்க முடியும், அதை வந்து அவர் நிரூபிக்க தான் அவர் வந்து இந்த என்டையர் இதையே அவர் பிளான் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் ஃபர்ஸ்ட் May 7th ஒரு லிமிட்டெட் அட்டாக் நம்ம பண்ணதுக்கு அப்புறமே அவர் வந்து அவங்க வந்து உடனே ப்ராபகேண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து பிளேன்ஸை வந்து வீழ்த்திட்டோம், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி அப்படின்னு. பட் இதை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னா, இது உள்ள போய் நம்ம வந்து அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம, we have also unofficially mapped all their air defense systems. இப்போ ஏர் டிஃபென்ஸ்னா என்ன? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்னு ஒன்று இருக்கு, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்னு ஒன்று இருக்கு. சர்ஃபேஸ் டு ஏர், ஐ மீன் ஏர் டு ஏரும் இருக்கு, சர்ஃபேஸ் டு ஏரும் இருக்கு. சர்ஃபேஸ் டு ஏர்னா கீழே இருக்கிற வந்து கன்ஸ், அவங்க வந்து மேல வர பிளேன்ஸ் இல்லாட்டா ட்ரோன்ஸை வந்து கீழே இருந்து டார்கெட் பண்ணி வீழ்த்துவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு கட்டத்துல இன்னைக்கு என்டையர் லாகூர் மாநகரத்தோட என்டையர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம வந்து 2 விதமான ட்ரோன்ஸ் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து கேமிகாசி ட்ரோன்ஸ், இன்னொன்னு வந்து இந்த இஸ்ரேலோட ட்ரோன்ஸ். அதுல வந்து ஃபயரிங் வெப்பனும் இருக்கு. ஓகேவா? ஸோ கேமிகாசி ட்ரோன்ஸ்னா என்னன்னா, அது வந்து மிசைல்ஸ் எல்லாம் விடாது, அது டார்கெட்ல போய் அதுவே வந்து இடிச்சு வெடிச்சிரும். சூசைட் ட்ரோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு விதமான ட்ரோன்ஸ் நம்ம பயன்படுத்தினோம். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம ரெகானிசன்ஸ் பிளஸ் வார்ஹெட், பேலோட் வார்ஹெட் வச்சுட்டு அது வந்து கரெக்டா மிசைல் விடுற ட்ரோன்ஸ். அது வந்து நம்ம இஸ்ரேலி ட்ரோன்ஸ். இப்போ இந்தியாவில் கூட அடானி வந்து அது மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அந்த ட்ரோன்ஸும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 விதமான ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுனால, ஒன்னு வந்து ரெகானிசன்ஸும் நம்ம பண்ணிட்டோம். அதாவது இவங்க எங்கெங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க அது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதை வச்சுட்டு இந்த சூசைட் ட்ரோன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணோம், எங்கெல்லாம் இருக்கோ அது மேல போய் விழுந்து அது அந்த அந்த கேப்பபிலிட்டியே அவங்களுக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மாநகரத்துல இருக்கிற எல்லா ஏர் டிஃபென்ஸையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணதுனால அதை மீறியும் நம்ம இன்னைக்கு போயிருக்க கூடும். அதுக்கப்புறம் நம்ம ரஃபேல்ஸ் அனுப்பிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வெறும் ஒரு கன்னை வச்சு சுட முடியாது. அவங்களோட ஜெட் ஏர் மீன் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவங்க வந்து அசம்பிள் பண்ணிருக்கணும். பட் அதுக்குள்ள நம்ம வந்து அவங்களோட ரன்வேஸ் எல்லாம் நம்ம அடிச்சிட்டோம்னா அவங்க டேக் ஆஃபும் பண்ண முடியாது. ஸோ இந்த பயம் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல இருந்திருக்கும். நம்ம அதை பண்ணாதது வேற விஷயம், பட் இந்த பயம் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து இதை மீறி திருப்பி அவங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணி, அந்த ஆசிம் முனீர் வந்து நான் திருப்பி ஏதாவது பண்ணோம். ஏன்னா இப்ப அவருக்கு என்ன அரசியலா பிரச்சனை இருக்குன்னா, இம்ரான் கான் கட்சியில வந்து சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாபாஸ் ஷெரீஃபையும் கேட்கறாங்க, ஆசிம் முனீரையும் கேட்கறாங்க, எங்க 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 ஆளை வந்து நீங்க ஜெயில போட்டீங்க, அவர் வெளியில வரணும். சோ அதனால இவருக்கு வந்து மக்கள் சார்பா இருக்கிற ஒரு ஒரு நல்ல பேரு இவருக்கு இல்ல. அந்த பிஆர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல நடந்த ப்ரொசீடிங்ஸே அது சாட்சி. எதிர்கட்சி எல்லாம் எக்கச்சக்கமா கேள்வி கேட்டு ஒருத்தர் அளவேற அழுதுட்டாரு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி. சோ அதனால வந்து அந்த ஈகோவை அவர் தவிர்த்துட்டு சரி இதோட போறோம் அப்படின்னு அவர் டிஎஸ்கலேட் பண்ணாருன்னா நம்மளும் டிஎஸ்கலேட் பண்ணிடுவோம். இல்ல நான் திருப்பி இன்னைக்கு நைட் நான் ஏதாவது ட்ரை பண்றேன், நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்றேன்னா தென் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி, 2 தரப்பிடம் வந்து அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது அது வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை லிமிட்டட் சோர்ஸா பர்டிகுலரா அந்த பார்டர்ல மட்டும் அந்த போரானது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நியூக்ளியர் வார் ஹெட்ஸுக்கு போக கூடாது. இப்ப நியூக்ளியர் பாம்ஸ்லயே கூட 2 விதமா இருக்கு. ஒண்ணு நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கிய வந்து எப்பயுமே எக்ஸாம்பிளா எடுப்போம், ஒரு நகரத்தையே பாதிக்கிற மாதிரி. அதை தவிர டாக்டிக்கல் நியூக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஒரு சிறிய ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் வார் ஹெட்ஸ். அதாவது அது அந்த ஒரு ஃபுல் நகரத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகாது, பட் அதுவும் ஈக்குவலி டேஞ்சரஸ் தான். என்ன, உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஒரு ஃபியூ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா இருக்கும், பட் அவ்வளோ பெருசா இருக்காது.
பட் என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு நியூக்ளியர் வார் ஹெட். அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதெல்லாம் கூட பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம நியூக்ளியர் வார் ஹெட் அந்த ஸ்டேஜுக்கு யோசிக்க நம்ம தேவையில்ல. போயிட்டோம்னா தென் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்தியா அந்த டாக்டரின் நியூக்ளியர் டாக்டரின் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சொல்லியிருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். பட் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிச்சுன்னா தென் நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்தியா வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் வந்து அவங்க வார்ஹெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சப்போஸ் பாகிஸ்தான் அப்படி பண்ணிச்சுன்னா தென் அதுக்கு லிமிட்டே இல்லை. அதுக்கப்புறம் அது எப்படி போகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா தட் இஸ் லைக் த லாஸ்ட் பட்டன். அதை அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப மோசமா தான் போயிடும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்தியா பதிலடி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாரர் வந்து சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதில் திரைப்பிரபலங்கள் இருக்காங்க, முக்கியமான செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. நம்ம அமைதியை மட்டும்தான் விரும்பணும், பாகிஸ்தானுக்கு அதுவும் அங்கே சிவிலியன் பாதிக்கப்படுறாங்க, அதனால இதை வந்து இப்போதே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்களே. ஆமா. ஸோ இது நல்ல கேள்வி ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்மளோட டார்கெட்டட் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்றோம்ல, இது வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எந்த சிவிலியன் ஸ்ட்ரக்சரோ இல்ல மக்கள் இருக்கிற இடமோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அடிக்கவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம், அவங்களோட டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் அடிச்சோம். ரெண்டாவது நாள் என்ன பண்ணோம், அவங்களோட ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் நம்ம குறிவைத்து அடிச்சோம். ஓகேவா? அண்ட் இதை விட நம்ம அக்யூரேட்டா நம்ம பண்ணியிருக்கலன்னா நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க பார்லிமெண்ட்லயும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேட்ச் கூட பிஎஸ்எல்ல வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணல. பட் ராவல்பிண்டி ஸ்டேடியத்துல நம்ம சரி நம்ம வேற வேற ஊர்ல மாத்திக்கணும்னு சொல்றாங்க. அவங்க இயல்பு வாழ்க்கை பெருசா பாதிக்கல. அச்சம் இருக்கு, பட் இயல்பு வாழ்க்கை பெருசா பாதிக்கல. அதுக்கு காரணம் வந்து நம்ம அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா அடிச்சிருக்கோம். நம்மளோட நோக்கம் வந்து என்னைக்குமே இந்தியன் ஆர்மியில வந்து ஒரு பாகிஸ்தானை அட்டாக் பண்றச்சோ வேற ஏதாவது நாடு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம தீவிரவாதிகள் குரூப்ஸ் இல்லாட்டா அங்க இருக்கிற ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸை தான் நம்ம அடிப்போம். இன்னைக்கும் நம்ம அதே தான் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து வேற எதுவுமே பண்ணல. அவங்களோட ஏர்போர்ட்ஸ் நம்ம குறி வைக்கல. சரி, தேவையில்லாத விஷயத்த நம்ம பண்ணவே இல்லை, அதுதான் சொல்றேன். ஸோ சரி, நீங்க அதுல வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகும். பட் அவங்கள மாதிரி நம்ம அவங்களோட கிராமங்களை வந்து நம்ம குறி வைக்கல. இன்னைக்கு பூஞ்ச்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். குருத்வாரா உட்பட எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க, காயமடைந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல. இல்ல, இங்க கொலாட்ரல் இருக்கவங்களும் டேமேஜ்னா அதே வாதத்தை தான் வைக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடியவங்களும் அங்கேயும் குழந்தைகள் இருப்பாங்க, அங்கேயும் வந்து சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுவாங்க. பட் நம்ம சிவிலியன்ஸ் டார்கெட் பண்ணலன்னு தானே நான் சொல்றேன். கொலாட்ரல் இல்ல, டேமேஜ்னா பை மிஸ்டேக் ஏதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து சிவிலியன் இடமா தானே அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க, அப்படிதானே காட்டுறாங்க. அவங்க அப்படிதான் போர்ட்ரே பண்ணுவாங்க. பட் நான் அதுதான் கிளியரா சொன்னேன். அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தானே நம்ம அடிச்சிருக்கோம். அவங்களோட மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை மட்டும் தான் அடிச்சிருக்கோம். சப்போஸ் அது பக்கத்துல ஏதாவது ஒரு சிவிலியன் இருந்தாங்கன்னா, 1-2 பேர் இருந்தாங்களா, அதுதான் சொல்றேன். கொலாட்ரல் டேமேஜ்னா பை மிஸ்டேக் அது நடந்துரும். அது நம்ம தவிர்க்க முடியாத டேமேஜ். மத்தபடி அவங்களோட கிராமங்களோ அவங்களோட மக்கள் குடியிருப்பு இடமோ அவங்களோட சிவிலியன் ஏர்போர்ட் இதெல்லாம் நம்ம தொடவே இல்லை. பாருங்க, அவங்களோட ஆர்மி பேஸ் அவங்களோட ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் நம்ம அடிச்சோம்னா அது தட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்மி வார்ஃபேர். பட் அவங்களோட சிவிலியன்ஸ் இருக்கிற இடம், ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதுவுமே பண்ணல. பட் அவங்க என்ன பண்ணாங்க, பூஞ்ச்ல வந்து மக்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி குருத்வாராவை தான் டார்கெட் பண்ணாங்க. இப்ப நாம சில பேர் கூட சொல்லுவாங்க நீங்க கூட மாஸ்க் அடிச்சீங்க. அது மாஸ்கே இல்ல, அது வந்து தீவிரவாதிகளோட ஒரு கேம்ப். அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அது வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இன்டர்நேஷனலா நிறைய பேர் ஓப்பன் சோர்ஸ் பண்றவங்க நாங்க குரூப்ஸ் இருக்கோம். ஒரு 2 வருஷம் முன்னாடியே அந்த மாஸ்க் நம்ம அடிச்ச மாஸ்க் வந்து அது டிக்ளேர்டு டெரரிஸ்ட் கேம்ப்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய எவிடன்சஸ் இருக்கு. அது 18 ஏக்கர் அந்த ஏரியாவே. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க வெளியில மாஸ்க்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு வழிபாட்டு சம்பந்தமா எதுவுமே அங்க நடக்காத இடம். அது வந்து ப்ராப்பர் டெரரிஸ்ட் கேம்ப் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கேர்ஃபுல்லி செலக்டட் டார்கெட்ஸ். அதுதான் வந்து மிஸ்ரி கூட சொல்லியிருப்பாரு, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இதெல்லாமே செஞ்சோம் அப்படின்னா. இன்டைரக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு துப்பு கொடுக்குற ஆளுங்களே பாகிஸ்தான்ல இருந்து அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம கரெக்டா
பிளான் பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸ் உட்பட, ஏன்னா நீங்க வந்து மிசைல்ஸை வந்து நீங்க லாக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் ஜியோ கோஆர்டினேட்ஸ் தேவை. ஏன்னா நீ அங்க போய் நீங்க வந்து மேனுவலா நீங்க வந்து லாக் பண்ணல, அது நீங்க பண்ணவும் முடியாது. நைட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் யூ ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் பாகிஸ்தான் டு ஆல்சோ லான்ச் அட்டாக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல்லயே மிசைல்ஸ்ல வந்து தே வில் லாக் த கோஆர்டினேட்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு எப்படி வருது? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அங்க இருக்கிறவங்கள்ட்ட நம்மளுக்கு சேட்டலைட் இமேஜரி இதெல்லாம் வந்து வச்சு நம்ம கேர்ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அடிச்சோம். ஸோ அதனால இல்லட்டா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து பாலஸ்தீன் மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க சீன் போட்டிருக்கலாம்ல, பாருங்க குழந்தைங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க. பட் அப்படி இல்லை, இது ஸ்பெசிபிக்கா அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மட்டும் குறி வச்சு அதை தகர்த்துட்டாங்க, அவ்வளவுதான். அண்ட் நீங்க அவங்க அடிக்க அடிக்க நீங்க எவ்வளவு நேரம் தான் வந்து நீங்க வந்து சும்மா இருப்பீங்க? நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம இது காந்தி பிறந்த நாடு அப்படின்னு நம்ம நான் வியலண்டாவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆர்மியே தேவையில்லைல்ல. எல்லாரும் பார்டர்ல போய் வெள்ளக்கொடி வச்சுட்டு எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியாதுல்ல. இப்ப அதுவும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஐ ரியலி வாண்ட் டு சே திஸ், நம்ம சவுத் இந்தியால நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பார்டர் ஏரியாஸ்ல வாழற ஒரு சூழல் நம்மளுக்கு இல்லவே இல்லை. நம்ம இப்ப தமிழ்நாடு சைடோ கர்நாடகா சைடு கேரளா சைடுல நம்ம எவ்வளவு தீவிரவாதம் பிரச்சனை, இப்ப நம்மளுக்கே ஒரு பக்கத்து நாடுல இருந்து டைரக்டா நம்மளுக்கு ஊடுருவல் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். நம்ம நார்த் இந்தியால வந்து அவங்க டெய்லி வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ரே புல்லட் வந்தா கூட அவங்க வீட்டை தொலைச்சிட்டு உள்ள போகும். இப்ப நீங்க பூஞ்ச்ல போய் இப்ப நீங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் நடுவு அந்த பார்டர் வந்து ரொம்ப தின் பார்டர் தாங்க. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ல தான் அந்த பார்டரே பிரிச்சிருக்கு. அங்கேருந்து அவன் மிசைல் விட்டு அவங்க வந்து AK-47 வச்சு சுட்டானா உங்க வீட்டுல தொலைச்சிட்டு போகும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பூஞ்ச் ஏரியால இருந்து எல்லாருமே வந்து எவாக்குவேட் பண்ணப்பட்டாங்க. பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். நம்மளுக்கு வந்து வெறும்னா ஒரு தொலைக்காட்சியில ஒரு நியூஸ்ல வந்து ஒரு 10 நிமிஷம் பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பேஷண்டா இருக்கணும், நம்ம வந்து அமைதியை காக்கணும்னு சொல்றதெல்லாம் கஷ்டப்படுற. இப்ப அவன் வந்து நிஜமாவே அமைதியை காமிச்சாங்கன்னா நீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்க முடியாது, கர்நாடகால நீங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் குண்டு வச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும், அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் எவ்வளோ சக்ஸஸாக வந்து இந்தியா அரசாங்கம் நடத்தி முடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர இருக்கு. மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பேருந்து முனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் MP அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே